நாமத்தினாலே உடைய ஆளுநர் வாழ்க்கை பிரியமானது சவிக்குமார் அந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூட ஆணுக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 22வது வசனம், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை நெருக்குவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு சத்துருக்களுக்கும் நீதியை நியாயத்தை தவறாய் பயன்படுத்துகிற அல்லது நீதிக்கு விரோதமாக நியாயத்துக்கு விரோதமாக நடக்கிற பிள்ளைகள் உன்னை என்ன பண்ணுவதில்லை, நெருக்குவதில்லை, ஒடுக்குவதில்லை என்று சொல்லுகிறார். உன் சத்துருக்களை என் அன்பு தேவப்பிள்ளை தேவன் அறிந்திருக்கிறார். நியாயக்கேட்டின் மகன்களை, அதாவது நீதிக்கு புறம்பாய் சத்தியத்துக்கு புறம்பாய் நடக்கிற சில என்னது சொல்வது வேசித்தனத்தின் ஆவி உடைய பிள்ளைகள் தான் இப்படி நடப்பார்கள். நியாயத்துக்கு விரோதமாக நீதிக்கு விரோதமாக நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் சத்துருக்கள் உன்னை நெருக்குவது இல்லை, நியாயக்கேட்டினுடைய பிள்ளைகள் உன்னை என்ன பண்ணுவது கிடையாது, ஒடுக்குவது இல்லை சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யார் நிமித்தம் நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், எது நிமித்தம் நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், எந்த பிள்ளைகள் நிமித்தம் உன்னுடைய வாழ்வு இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து அந்த ஒடுக்கத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைய, தேவ சமூகத்துக்குள்ளாக உன் நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலம் வருகிறது, உன் ஒடுக்கத்திலிருந்து ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒடுங்கி போயிருக்கிறோம் பாஸ்டர், ஒடுங்கி போயிருக்கிறோம் பாஸ்டர், ஒன்னும் இல்லாம போயிட்டோம் பாஸ்டர் சொல்றீங்க இல்லையா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்போ சுதந்திரவாளியா, நீ இப்போ விசாலமாய், நீ இப்போ சுதந்திரவாளியா, அதாவது பறவை போல ரக்கடித்து பறக்கத்தக்கதான ஒரு சுதந்திரவாளியை போல கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. நெருக்கம் நீங்குகிறது. உன்னை ஒடுக்கினவனை கர்த்தர் ஒடுக்க போகிறார், உன்னை நெருக்கினவனை கர்த்தர் நெருக்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை யாரும் இனி நெருக்க முடியாது, ஒடுக்க முடியாது. கர்த்தர் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். பயப்படாதே. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நெருக்கின ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சத்துருக்களையும் கர்த்தர் அழித்து போட முடியாது. ஆண்டவரை, நியாயக்கேட்டின் மகன்கள் எங்களை ஒடுக்கினார்கள் அப்பா, இயேசுதனத்தின் ஆவியுடையவர்கள் எங்களை ஒடுக்கினார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரை ஒடுக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் கரம் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்கு சபைகள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.